இல்லந்தோறும் இறை ஆட்சியை மலர வைக்க அயராது உழைத்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். எசாயா 55ஆம் அதிகாரம் 3வது திருவசனம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நாளும் அருளில் வளர இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை சிந்திப்போம். முதல் வாசகம் எசாயா 35ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியின் பின்னணியை சற்று கேட்போம். ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 1 முதல் 39 வரையுள்ள இறைவாக்கு பகுதிகள் முதலாம் ஏசாயா என்றும், அது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு முன்பாக எழுதப்பட்ட பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே ஆறுதலின் செய்தி வருவது சற்று வித்தியாசமான ஒன்று. ஆனாலும் பல விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பகுதி ஒருவேளை பாபிலோன் நாடு கடத்தலுக்கு பின் எழுதப்பட்ட பகுதியாக இருக்கலாம், அல்லது 701ஆம் ஆண்டு செனாப்கரிப் என்ற அரசன் இஸ்ராயல் என்ற வடநாட்டு மீது படையெடுத்து வருகின்ற பொழுது ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்கின் பகுதியிலே பின்னணியிலே எழுதப்பட்ட பகுதியாக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். 3 முக்கியமான செய்திகளை இங்கே பதிவு செய்கின்றார். ஒன்று, யாவே இறைவன் தாமே இஸ்ராயல் மக்களுக்காக வருவார். இரண்டாவது, அந்த மக்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அப்பொழுது பார்வையற்றோர் பார்வை பெறுவர், கேட்க இயலாதோர் கேட்பர், நடக்க இயலாதோர் நடப்பர். மூன்றாவதாக, ஆண்டுடைய தலையீடு வருகின்ற பொழுது வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பான பகுதியாக மாறும், பாலை நிலமே சோலைவனமாக மாறும் என்கின்ற ஆறுதலின் செய்தியை, நம்பிக்கை தருகின்ற செய்தியை இறைவாக்கினர் எசாயா அங்கு தருகின்றார். மனிதனுடைய பாவ வாழ்க்கைக்கு பிறகு, கடவுளுடைய வார்த்தையை மீறிய பிறகு, கடவுள் முதலாக அவனுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை இல்லை உறுதின்னு சொல்கிறது என்னென்னா, நான் வருவேன், உங்கள் கூட இருப்பேன், உங்களை மீண்டுமாக என்னோடு சேர்த்து கொள்வேன் அப்படின்றதான் நம்முடைய இந்த மீட்பின் திட்டத்தின் உள்ளடக்கிய மைய செய்தி இதுதான். இந்த பகுதியில் வாசிக்கும் போது 2 விதமாக கடவுள் வந்தார்னா என்ன நடக்கும், நமக்குள் என்ன நடக்கும், இந்த இயற்கையில் என்ன நடக்கும். நிறைய பேர் ஒரே திகிலாக இருக்கு சாமி, பயமாக இருக்கு சாமி, நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலின் செய்தியாக வருகிறது இந்த பகுதி. பாருங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், உங்கள் கடவுள் உங்களை விடுவிப்பார், உங்கள் கடவுள் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம் விவிலியத்தில், ஏறக்குறைய 365 தடவைக்கு மேலாக பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆண்டவர் நான் உங்களை விடுவிப்பேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களோடு இருப்பேன், எதற்கும் கலங்க வேண்டாம் என்று சொல்வது மிக மிக நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. முதல் வசனமே ஒரு மகத்தான ஆரம்பத்தை சுட்டி காட்டுவதாக இருக்குது. 4 கட்டளைகள் இருக்கிறது. 4 கட்டளைகளில் அழகான கட்டளைகள். திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் கடவுள் வருகிறார். எதற்காக வருகிறார்? அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வருகிறார். இதில் 4மே ரொம்ப அழகழகான ஒரு இறையியல் கருத்துக்கள். திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளணும்? உள்ளத்தில் கடவுள் இருக்கிறாரு, நம்மளை காப்பாற்றுவார்னு ஒரு பயம், நம்பிக்கை இல்லாமல் தவிச்சு போயிருக்கிற ஜனங்க, கடவுளால் முடியும்னு நம்பிக்கை இல்லாமல் தவிச்சிருக்கிற மக்கள், அவங்கள பார்த்து திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, ஐம் வித் யூ, நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த அஞ்சாதிர்கள் அழகாக சொன்னாங்க. திகிலுற்றவர்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆறுதல்னு பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில், அதுவும் குறிப்பாக இறைவாக்கு புத்தகங்களில் அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு அழகான எபிரேய சொற்றொடர் அல் தீரா. அல்னா இல்லை என்ற அர்த்தம், நாட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தீரா என்று சொன்னால் அஞ்சாதே என்பதற்காகும். அஞ்சாதீர்கள், அல் தீரா என்பது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ரொம்ப அழகான ஃபார்முலா, ரொம்ப வலிமையான ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடரை சொல்லி மக்களை பலம் கொள்ள வைக்கிறாரு. மூணாவது கடவுளுடைய வருகை உறுதியானது, கட்டாயம் வருவார், சொன்ன சொல் தவறாதவர், கட்டாயம் வருவார். ஒடுக்கப்பட்டிருக்கிற, நசுக்கப்பட்டிருக்கிற, அடிமட்டத்தில் தவித்து போயிருக்கிற மக்களுக்கு நீதி வழங்குகிற கடவுளாக வர்றாரு. இப்போ வர்றது சும்மா வரல,
அவருடைய வருகை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றது ஒரு அழகான ஒரு செய்தியை முதல் வசனமே அழுத்தம் திருத்தமா சொல்லுது. ரொம்ப நேரடியாக அப்படின்னா எடுத்த ஒன்று என்ன சொல்றாரு, நீங்கள் விரும்பி ஆர்வமா ஏக்கமா காத்திருக்கிற உங்களுடைய தாய் மண்ணுக்கு நீங்க திரும்பி போவீங்க, எருசலேமுக்கு நீங்க திரும்பி போவீங்க. எத்தனை நாள் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ தீமைகள் இருந்திருக்கலாம், அந்த தீமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே போலவே எல்லா விதமான நோய்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்க ஆரம்பிக்க போற புது வாழ்க்கையில முன்பு எதுவெல்லாம் தடையா இருந்துச்சோ அது வந்து இப்ப படிக்கெல்லாம் மாறும். பாலைவனம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். வறண்ட நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில வளமையை தருகின்ற தருணங்களாக இருக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையின் செய்தியை திரும்ப திரும்ப இறைவாக்கினர் ஏசாயா இஸ்ராயல் மக்களுக்கு வழங்குகின்றார். ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 61 அதிகாரம் 2ஆம் வசனத்துல வந்து உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி இறைவனை பத்தி வெளியிட்டு சொல்றாரு. அந்த ஒரு அதனுடைய வெளிப்பாட்டை வந்து அழகா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல உங்களின் தண்டனை தீர்ப்பு நாள் வந்துவிட்டது, உங்களுக்கு நீதி வழங்கும் நாள் நெருங்கி வந்து விட்டது என்று இறைவாக்கு சொல்றாங்க. அதையும் உள்ளடக்கிய பின்பகுதியில் 3ஆம் ஏசாயா பகுதியில் வருகின்ற இறைவாக்குல முன்னிறுத்தி காட்டுவதாக இது அமைகின்ற ஒரு அழகான செய்தி. அதில் இந்த கடவுள் வந்தார்னா என்ன மாற்றம் இருக்குதுன்றதை நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதில் வந்து 2 டைமென்ஷன் இருக்குது, பர்சனல் டைமென்ஷன், காஸ்மிக் டைமென்ஷன். பர்சனல் டைமென்ஷன் பார்க்கல வந்து எதெல்லாம் வந்து குறைபாடாக இருக்குதோ அதில் வந்து பர்ஃபெக்டாக மாறும். சாமி தான் நிறைவின் ஆண்டவர். நிறைவின் ஆண்டவர் வரும்பொழுது குறையுள்ளதெல்லாம் களையப்பட்டு நிறைவாக மாறும். என்ன குறையுள்ளதாக்குது? ஒரு வேளை பேச முடியாமல் இருந்தாக்க அவங்க பேசுவாங்க, காது கேட்க முடியாமல் இருந்தாங்கனாக்க அவங்க கேட்பாங்க, பார்க்க முடியாமல் இருந்தாங்கன்னா இதெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன் தானுங்களேன், குறைபாடுகள். இந்த குறைபாடுகள்லாம் நிறைவாக மாறும், நிறைவு பர்சனலாக இருக்கும் பொழுது. அதே போல் வந்து காஸ்மிக் டைமென்ஷனில் பார்க்கும் பொழுது பாலைவனம் வெள்ளத்திலெல்லாம் வந்து நீரூற்றுகள் பிரிட்டு பாயும். அதேமாரி கனல் கக்கும் மணல் பரப்பெல்லாம் வந்து நீர் தடாகங்களாக மாறும். இப்போ காஸ்மிக் டைமென்ஷன், பர்சனல் பிளஸிங், காஸ்மிக் பிளஸிங் ரெண்டும் அழகாக மாறி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம திருத்தந்தையினுடைய இந்த திருமடல் இந்த இறைவார்த்தை பகுதிக்கு இன்னும் பலம் சேர்ப்பதாக இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில நம்முடைய விசுவாசம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம் இயற்கையின் வழியாகவும் வெளிப்படும். கடவுள் வந்து மனிதனின் சாயல், இயற்கை வந்து இறைவனின் பிரசன்னம். அப்போ இரண்டிலுமே வந்து இறைவன் நீக்கமற இருக்கிறார். கடவுள் வந்து நம்ம சாயல் வழியாக வந்து வெளிப்படுறார். நம்ம ஒவ்வொருவரும் வந்து கடவுளின் சாயலாக இருக்கும். இந்த இயற்கையும் அவருடைய உயிருள்ள வார்த்தையால் தானே படைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இயற்கையிலும் அவர் இருக்கிறார். அப்போது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைவனின் வரவின் போது மாற்றங்கள் எல்லா பகுதியிலும் இருக்கும். எல்லா பகுதியில் இருக்கிற குறைகளும் நிறைவு செய்யப்படும். பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். தந்தை அவர்கள் சொன்னது போல இது வந்து உண்மையாகவே எந்த மனிதனும் அழிந்து போக கடவுள் விரும்பவில்லை. அவர்களுக்கு நலம் அளிக்க முழுமையை கொண்டு வர கடவுள் உண்மையாகவே வருகிறார், தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இரண்டாவது பக்கம் இயற்கை. இயற்கையும் மனிதனுக்கு தேவை. இயற்கையை நாம் அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. இந்த பர்சனல் அண்ட் காஸ்மிக் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெரிய பாடமாகத்தான் இருக்கிறது. அதோடு சேர்ந்து இந்த முதல் வசனத்திலேயே உங்கள் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுள், அதை வந்து நம்ம வந்து மறந்து விடவே கூடாது. எவ்வளோ பேர் அநீதியால் துன்புறும் போது கடவுள் பார்த்துக்குவாரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. இன்னொன்று, இறைவாக்குனர்கள் எல்லாருமே ஏழை எளியவர்கள், விதவைகள், இவர்களெல்லாம் மற்றவர்களால் ஒடுக்கப்படும் போது கடவுள் உன்னை பழி வாங்குவார். ஒரு பக்கம் பார்த்தால் துன்புறுபவர்களுக்கு, அநியாயமாக துன்புறுபவர்களுக்கு என் சார்பாக கடவுள் போராடுவார் என்கிற நம்பிக்கை. இன்னொரு பக்கம் இப்படி துன்பத்திற்கு காரணமாயிருப்பவர்களுக்கு எச்சரிக்கை. இந்த பகுதி அதுவும் ரொம்ப ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற பகுதியாக இருக்கிறது. கடவுளுடைய முகத்தை 3 விதமாக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து கடவுள் நிகழப்போவற்றினுடைய, அதாவது காட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு இந்த நம்ம அழிந்து விட்டோம், ஒழிந்து விட்டோம், நமக்கு வந்து வாழ்வு கிடைக்காது என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து கடவுள் வந்து தன்னை வந்து காட் ஆஃப் பாசிபிலிட்டியாக வெளிப்படுத்துகிறார். கடவுளால் முடியும், கடவுளால் எதுவும் கடவுளால் முடியும், கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்ற ஒரு நிகழ்வு, அழுத்தம் திருத்தமான செய்தி ஒன்று செய்யுது. ரெண்டாவது வந்து காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், குறைபாடுகளிலிருந்து நிறைவிலிருந்து, நோயிலிருந்து குணமாக்குதலுக்கு,
அந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷன்லேருந்து பர்ஃபெக்ஷனுக்கு அந்த ஒரு காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். மூன்றாவது பார்க்கும்பொழுது காட் ஆஃப் நியூ லைஃப், ஒரு புது வாழ்வு, நம்பிக்கையற்ற, தளர்ந்து போன, உள்ளத்தில் திறனற்ற இதிலிருந்து ஒரு புது வாழ்வுக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடவுள் ரொம்ப நெருக்கமான ஒரு கடவுளா, பிரியமான ஒரு கடவுளா, நமக்கு தேவைப்படுகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அக்கறையுள்ள, குணமளிக்கின்ற, நிறைவளிக்கின்ற, எல்லாவற்றையும் நன்றாக செய்கின்ற ஒரு கடவுளாக இயேசு வழியாக வெளிப்படுகிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையுள்ள இறைவசனங்கள். முதல் வாசகத்திற்கும் இன்றைய நற்செய்திக்கும் நேரடி நெருக்கமான தொடர்பு அப்படியே இருக்கின்றது. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா யாவே இறைவன் எப்படி தாமே இஸ்ராயல் மக்களிடையே வருவார், அவருடைய வாழ்வில் தலையிடுவார், அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் என்பதை தெளிவுபடுத்தி காட்டியது. இறைவாக்கு உரைக்கப்பட்ட எல்லா உண்மைகளையும் இன்றைய நற்செய்தி படம் பிடித்து காட்டுவது போல இயேசு இஸ்ராயல் மக்கள் நடுவே இருக்கின்றார். இங்கே கேட்க இயலாதோரை கேட்கச் செய்கின்ற நிகழ்வையும் பேச இயலாதவரை பேசச் செய்கின்ற நிகழ்வையும் சுட்டிக்காட்டி இயேசு மெசியா என்பதை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்வாக இந்த பகுதி அமைகின்றது. காது கேளாதவரும் திக்கி பேசுகிறோருமான அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு வந்து கிரேக்க மொழி சொல் வந்து லோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாலேயோனாக பேசுகிற, டு ஸ்பீக் அப்படின்னு லாலே பேசுது. அது வந்து காது கேளாதவரும் திக்கி பேசுகிறோம்னா ஒரு வந்து பேசுறதுக்கு இயலாத ஒருவர் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். பேச முடியாதவர், திக்கி பேசுகிறவர், அல்லது வந்து பேசும் தன்மை இழந்து விட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறைபாடு இல்லை. இப்போ யூத சமூகத்திலும் சரி, இஸ்ராயல் மக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் உடல் ஊனமாகவோ அல்லது வந்து இந்த இப்படிப்பட்ட தடைகளோடு இருந்தார்னாக்க அவர் வந்து கடவுளால் சபிக்கப்பட்டவர் அப்படின்னு, கடவுளால் மறக்கப்பட்டவர் என்ற ஒரு கருத்து இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கடவுளை தொடுவதன் மூலமாக யாரும் கடவுளுடைய இரக்கத்திற்கும் அன்பிற்கும் தகுதியற்றவர்கள் அடையாது, எல்லாருக்கும் கடவுளுடைய இரக்கம் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு கடவுளாக, பரிவுள்ள கடவுளாக நம்ம அதை பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தீர் பகுதியில் அந்த கனானேய பெண்ணினுடைய மகளுக்கு ஆண்டவர் குணமளிப்பது. இது தெக்கப்போலி பகுதியில் இது நடந்தது. கடவுள் பாரபட்சமின்றி தேவையில் எங்கெல்லாம் மனிதர்கள் அவதிப்படுகிறார்களோ, வியாதியால் எங்கெல்லாம் துன்புறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தான் நல்லது செய்ய வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்துவதையும் நாம் இந்த பகுதி வழியாக புரிந்து கொள்ளலாம். வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் திரும்பி வருகின்றார்கள். எல்லாருக்கும் ஆறுதல் செய்தி கொடுக்கப்படுகின்றது, அழைப்பு தருக்கப்படுகின்றது, விடுதலை கிடைக்கின்றது. ஆனால் எல்லாரும் வரல. அங்கே ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் செஞ்சவங்க, நல்லா செட்டில் ஆனவங்களாம் அங்கேயே தங்கிக்கிட்டாங்க. சாதாரண எளிய ஏழை யூதர்கள் தான் திரும்பி வருகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டுடைய வாக்குறுதி ஏழை மக்களுக்கு உறுதி செய்யப்படுகின்றது. அந்த நிலையில்தான் இன்றைய நற்செய்தியானது தொடரப்படுகின்றது. புறக்கணிக்கப்பட்டவர்கள், தந்தை அவர்கள் சொன்னது போல ஒருத்தரால் வந்து கேட்க முடியல, பேச முடியல அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இயல்பாக அடுத்தவர்களோடு உறவாட முடியாது, பேச முடியாது, நார்மலாக நடக்கிற நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாது, அவர்களுக்குள்ளாக தயக்கம் இருக்கும், ஒரு பெரிய எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும், போய் உறவாடுவதோ சங்கடமான காரியங்களாக இருக்கும். அடுத்தவங்க பேசுகிறத கேட்க முடியாது, அல்லனா என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட வந்து சத்தமாக பேசுவாங்க. அந்த சூழலே வந்து அவர்களுக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை உணர்ந்தவராகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சகோதரர் மீது பரிவு காட்டுகின்றார். இந்த காற்றும் கடலையும் அடக்கும்போது இறையாதே சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லலாம் அடங்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்குறோம், நம்ம வந்து அவர் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு, தன் விரலை காதில் விடுறாரு, நம்முடைய உமிழ்நீர்னால் அவரோட நாவை தொடுறாரு, இந்த மாதிரி நிறையா காரியங்கள் செய்கிறாரு. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக படலாம். இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னாக்க, மார்க் வந்து தன்னுடைய அந்த புதுமை விவரித்து சொல்லும் பொழுது அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் புதுமை செய்கிற அவர்கள் இருந்தாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளையும் சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாருன்னா, ஒரு மேஜிக்கல் பவர், மந்திரவாதி தன்மையை இயேசு பயன்படுத்துகிறேன்னு சொல்லாமல் இந்த புதுமை முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசு தனிப்பட்ட முறையில் அக்கறையும் தனிப்பட்ட முறையில் கவனமும் எடுத்து இதை நடத்துகிறாரு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த அறமையை சொல்லி கூட இந்த எஃபத்தா அப்படின்ற சொல்லி கூட அங்கே பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். சாதாரண நிகழ்வில் இயேசு என்ன செய்கிறாரு, வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்களால் அதை கேட்க முடியும், விசுவசிக்க முடியும், அல்லது வந்து தொடர்றாரு, உணர முடியும். இந்த சகோதரனால் கேட்க முடியாது. அதனால தான் என்ன செய்யறாரு, தனியில கூட்டிட்டு போறாரு. அந்த சகோதரன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே, உணர்கின்ற விதத்திலே தொடுகின்றார். அதே போலவே உபில் நீரை பயன்படுத்துகின்றார்.
தன்னுடைய ஆற்றல் வெளிவருகின்ற சாதனங்களை பயன்படுத்துகின்றார், வழிமுறைகளை பயன்படுத்துகின்றார். நோயுற்றவரை அவர் தொடுமாறு அவரிடம் கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொட்டு குணப்படுத்துமாறு. இந்த தொடுதல் வழக்கமாக நோயுற்றவரை நம்ம பார்க்க போகும்போது அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக செய்கிறது அவங்கள பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது, அவங்க கையை தொட்டு பார்க்கறது. இந்த சாதாரண செயல்களை ஆண்டவர் செய்து ஒரு நெருக்கமான உறவை அவனோடு உண்டு பண்ணுகிறார், ஒரு அந்யோன்யத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். கடவுள் இஸ் ஒம்னிபொட்டன்ட், அல்மைட்டி இல்லைங்களா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனிதிங் கேன் ஹேப்பன். இந்த உலகத்தில் நடக்க முடியாத காரியங்களாக இருந்தால் கூட அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் தன்னை கடவுளாக காமிச்சிக்கல. நானும் உன்னைய மாதிரி ஒரு மனிதன், அந்த மனிதனுக்குரிய இயல்பில் மனித நேயத்தில் அந்த பாசத்தில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு நோயாளியை நம்ம போய் பார்த்தோம்னா எடுத்த உடனே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. போனோடனே கொஞ்ச நேரம் கையை தொடுறோம், தலையில் கை வச்சு வருடி விடுறோம், எப்படி அப்படின்னு நம்ம சொன்னும் போது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை, அப்புறம் எப்படி இருக்கிறீங்க, பரவாயில்லைங்களா, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறோம். அவங்கள சைக்கலாஜிக்கலாக நான் உங்கள் கூட அந்த வார்த்தை நம்ம பாஸ் பண்ணுறோம். அதை தான் ஜீசஸ் பண்ணுறார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எப்போ பார்த்தாலும் தந்தை கடவுளுக்கு எப்போதும் முதலிடம் கொடுத்து என்னிடம் வெளிப்படுகின்ற வல்லமையெல்லாம் தந்தையிடமிருந்து பெற்றது என்பதையும் உணர்த்தி அந்த வார்த்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதன் பிற்பாடு பார்க்குறோம், பெருமூச்சு விட்டு அந்த மனிதனுடைய நிலையை பார்த்து ஆண்டவர் பெருமூச்சு விடுகின்றார், பரிவு கொள்கின்றார், இரக்கம் கொள்கின்றார். எதையாவது உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எஃபத்தா, அதாவது திறக்கப்பட என்று சொல்லுகின்றார். மார்க் நற்செய்தியை இதை அலசி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய்மொழியான இந்த அரமாயிக் வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பயன்படுத்துகின்றார், முக்கியமான இடங்களிலெல்லாம் அதை பயன்படுத்துகின்றார். அது இன்றைய நற்செய்தி. அதே போலவே 5ஆம் அதிகாரம் 41 நாம் வாசிப்போம், அந்த சிறுமிக்கு உயிர் கொடுக்கின்ற வேளையிலும் கூட தளி தாக்கும் என்று தன்னுடைய தாய்மொழியை பயன்படுத்துகின்றார். உயிர் பெறுகின்ற அந்த வேளையிலும் கூட 15:34 நாம் வாசிப்போம், எலோயி எலோயி லாமா சபக்தானி. தன்னுடைய தாய்மொழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணர்வையும் உறவையும் வெளிப்படுத்துகின்ற நிகழ்வை மார்க் நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். புதுமை செய்கிறது 2 வகையில் செய்கிறார். ஒன்று ஜெஸ்டரலாக செய்கிறாரு, இன்னொன்று வெர்பலாக செய்கிறாரு. செயல்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக. அது காதுகளில் விரல்களை இடுறது, தொடுறது, பெருமூச்சு விடுறது, அனந்து பார்க்கறது ஜெஸ்டரல் செய்கை மூலமாக. அதனுடைய 2வது பகுதி வெர்பலாக, வார்த்தை மூலமாக எஃபத்தா என்கிறார். ஆனால் இது ரெண்டுக்குமே மார்க் ரொம்ப பரபரப்பும் விறுவிறுப்பும் இருந்த நற்செய்தி. அவர் உடனே அவர் காதுகள் திறக்கப்பட்டது, நாவுகள் கட்டவில்லை, அவர் தெளிவாக பேசினார். அந்த கடவுளுடைய வல்லமையினுடைய வெளிப்பாட்டை அதனுடைய செயலூக்கம் பெறுகிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சுக்கிறார். உடனே அவர் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று, அதிலும் பாருங்கள் தாட்சியோடு சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஏனென்றால் உண்மையான தன்னுடைய மெஸ்ஸியாத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வழக்கம் போல அவர்கள் அதை அதிகமாக அறிவித்தார்கள். கடைசியாக முடியும் போது அந்த பகுதி மிக அற்புதமாக இருக்கிறது. எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். பாருங்கள், நமக்கு தொடக்க நூலுக்கே கொண்டு போகிறது. கடவுள் படைத்த பிறகு எல்லாம் நன்றாக இருந்தன, மனிதனை படைத்த பிறகு எல்லாம் மிக நன்றாக இருந்தன. இங்கே பாருங்கள், ஒரு புது படைப்பு, ஒரு புதுமை, ஒரு புது வாழ்வு கிடைப்பதை ஆண்டவர் முழுமைப்படுத்துகின்ற கடவுள் என்பதை இந்த பகுதி மிக அழகாக வெளிப்படுத்தியது. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் எல்லா மனிதரையும் அக்கறையோடு பார்க்கின்றார். ஏழை எளியவர் என்பதற்காக அவர்களை தவறாக நடத்தக்கூடாது என்பதில் அவர் கவனமாயிருக்கிறார் என்பதை யாக்கோபு வழியாக நாம் கேட்போம். யாக்கோபுடைய திருமுகம் கத்தோலிக்க திருமடல்கள்னு சொல்கிறாங்க.
அது வந்து இப்போ பவுலடிகளாக இருந்ததுன்னா கொரிந்தியர்கள் திருமுகம், பிலிப்பியர்கள் திருமுகம், தெசலோனிக்கேயர் திருமுகம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு. இந்த யாக்கோபு திருமடல்கள்லாம் வந்து பொதுவான திருமகள், அகில உலகத்தின் திருச்சபை அனைத்துக்குமான ஒரு திருமடல்கள், எல்லாருக்கும் இன மதம் தாண்டியப்பட்டவர். அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய எழுத்துக்களில் அதிகமாக வெஞ்சிருக்கிறது வந்து சமூக சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ரொம்ப மொதல் வார்த்தையை பளிச்சுன்னு சுத்தியில் ஓங்கி நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி சொல்றாரு. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. God is God of impartiality. கடவுள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டார். ஆளை பார்த்து செயல்பட்டவர் கிடையாது. உனக்கு ஒரு மாதிரி, இவனுக்கு ஒரு மாதிரி, இருக்கனுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. ஆள் பார்த்து. அப்போ அந்த கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்களும் ஆள் பார்த்து செயல்படக்கூடாது. எவ்வளோ அழகான ஒரு கருத்து, இன்றைக்கு வெகுவாக தேவைப்படுகிற ஒரு கருத்து. 5ஆம் இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்பவர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இஸ்ராயல் மக்கள் யாரு? த சிம்பிளஸ்ட் பீப்புள், சாதாரண மக்கள். அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வளமையானவர்களோ வல்லவர்களோ அல்ல. ஆனால் அவர்களை இறைவன் தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது, இறைப்பற்று இருந்தது. போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை இறைவன் பெரிதாக கருதினார், செல்வர்களாக இருந்தார். அதனால நீங்க வந்து இறைவனை பின்பற்றுங்கள். இறைவன் நடத்துவது போல எல்லாரையும் நீங்கள் சமமாக நடத்துங்கள் என்கின்ற சவாலை நான் முன்பாக வைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். இந்த டிடாக்கே, த டீச்சிங் ஆஃப் த 12 apostles அந்த காலத்திலே அழகாக சொல்லியிருக்கிறது. ஆயரை பார்த்து ஒரு ஏழையை அவமதிப்பதாக இருந்தால் நீ அதை விட தரையில் உட்காருவதே மேலானது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏழையை அவமதிப்பதை விட நீ ஆயராக இருந்தாலும் தரையில் உட்காருவது மேல் என்று சொல்லியிருக்கிறது. நம்பிக்கை கொண்டோரின் வாழ்வு கடவுளின் வாழ்க்கையை போல இருக்க வேண்டும். கடவுள் ஏழைகளை நடத்துவது போல நீயும் ஏழைகளை நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக இந்த பகுதி குறிப்பிடுகிறது. இந்த விசுவாச வாழ்வு வந்து சமூக உறவுகளில் வெளிப்படணும். அப்படி வெளிப்படலைனாக்க அந்த விசுவாச வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அந்த யாக்கோபு காட்டுற ஒரு அழகான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து என்னன்னாக்க, இறைவன் முன்னாடி எப்படி இருக்கிறியோ மனிதன் முன்னே அப்படி இருக்கணும். நீ கடவுள் முன்னாடி மனிதன் முன்னாடி எப்படி நடக்கிறியோ அதே மாதிரி தான் கடவுள் முன்னாடி நடந்துக்குவேன். குறிப்பாக லூக்கா நற்செய்தியில் நம்ம பார்த்தோம் என்றால், அன்னை மரியாளின் புரட்சி பாடல் தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். அதைத் தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது. ஏன் திருமுழுக்கு யோவானுக்கு கூட ஆண்டவர் சொல்லி அனுப்புவது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று. ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று ஏழைகளை பார்த்து சொல்வது. இந்த இறை வார்த்தை வழி வாழ்வு ஏழை எளியவருக்கு தகுந்த இடத்தை, அவர்களை கடவுள் எப்படி உற்று பார்க்கிறாரோ அதே போல நம்பிக்கை கொண்டோரும் உற்று பார்க்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. திருத்தந்தை அழகா சொல்றார். திருத்தந்தை சொல்றார், சர்ச் ஆஃப் த புவர், சர்ச் ஆஃப் த புவர். இந்த சர்ச் வந்து ஏழைகளுக்கான திருச்சபை, ஏழைகளின் திருச்சபை. அப்படிப்பட்ட ஒரு குருத்துவமும் துறவரமும் வந்து இறைவனால் விரும்பப்படுகிற ஒன்று. அது அந்த இறைவாக்களுடைய ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தினுடைய முழு புத்தகத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னம்னாக்க, கிரைம் அகெயின்ஸ்ட் த புவர் இஸ் அ கிரைம் அகெயின்ஸ்ட் காட். ஏழைகளுக்கு எதிரான ஒரு பாரபட்சமான ஒரு வாழ்க்கையோ, நீதி வழங்காத ஒரு தன்மையோ, அக்கறை காட்டாத ஒரு சமூகமோ கடவுளுக்கு எதிரான ஒரு சமூகம்ன்றது வெளிப்படுத்துது. அதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்தித்தோம். நம்முடைய கடவுள் வல்லமையுள்ள கடவுள், அக்கறை கொண்டுள்ள கடவுள், எல்லாவற்றையும் நிறைவாக்குகின்ற கடவுள், காது கேளாதவரை கேட்கச் செய்கின்ற கடவுள், பார்க்க முடியாதவர்களை பார்க்கச் செய்கின்ற கடவுள், நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்கின்ற கடவுள், நல்லவர் வல்லவர். அவருடைய பிரசன்னம் நம்மை ஒருபோதும் விட்டு அகலவே அகலாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய அக்கறையால் புது வாழ்வு கொடுப்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். எஃபேத்தா, திறக்கப்படு என்கிறார் ஆண்டவர். ஒரு விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் திறக்கப்படு என்பதை விட சில நேரத்தில் நாம் நம்முடைய காதுகளை மூடிக்கொள்ளவும் கூட, தீமைக்கு நாம் நம்முடைய காதுகளை மூடிக்கொள்ளவும் கூட அழைக்கப்படுகிறோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை இறைவனின் அக்கறையை உணர வைக்கின்ற இறை வார்த்தை. வாழ்வு தரும் இறை வார்த்தை இறைவனுடைய அன்பில்
நாமும் பங்கு பெற்று நல்லது செய்ய நாள்தோறும் தூண்டுகின்ற இறைவார்த்தை, வாழ்வு தரும் இறைவார்த்தை, ஒவ்வொரு நாளும் கேட்கப்பட வேண்டிய இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை ஏழை எளியவர்கள் மட்டில் அக்கறை கொண்டு அவர்களுக்குரிய மதிப்பை அளித்து எடுத்துக்காட்டான தூய வாழ்வு வாழ தூண்டுகின்ற இறைவார்த்தை. இவ்வார்த்தையால் இல்லந்தோறும் இறையாட்சி மேன்மேலும் மலர வேண்டும் என்று விழைகின்றோம். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.